சரியா எடை போட்டு பில்லு கொடுத்துட்டு வந்துரு. சரிங்கண்ணே. 65 கிலோ குறிச்சுக்கப்பா. இரு மாப்பிள்ள. 67 குறிச்சிக்க. ஏன் மாப்பிள்ள நீ மூட்டை வாங்க வாங்க ரவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுக்கடை எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வாங்க கடை பாருங்க. மார்க்கெட்டுக்குள்ள கடை வச்சிருந்தீங்க, இப்போ மார்க்கெட்டுக்கு வெளியில வந்து கடை வச்சிருக்கீங்க. பழைய கஸ்டமர்லாம் தொடர்ந்து வராங்கல்ல, ஒன்றும் பாதிப்பு இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எங்ககிட்ட பொதுவாக ஒரு கஸ்டமர் வந்தால் எங்களை விட்டு போக மாட்டாங்க. என்கிட்டயும் அப்படிதான். என் கஸ்டமர் என்னை விட்டு வெளியில போய் எதையும் வாங்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம இவ்வளோ வருஷம் தொழில் பண்ணி என்ன பிரயோஜனம்? கரெக்டு தான். இந்தாங்க, இதில் 101 ரூபா இருக்கு, எழுதிக்குங்க. எதுக்கு? கடை திறப்பிலாவுக்கு என்னை கூப்பிடல, நானும் என்ன ஏதுன்னு காரணம் கேட்கல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை. ஒரு நல்ல விஷயத்தை வாழ்த்துறது என்னுடைய கடமை. இந்தாங்க பிடிங்க பிடிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, அதான் நான் சொல்லிட்டேன்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலைன்னு. மனசுல எதையும் வச்சுக்காம கடைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல என்ன இருக்கு? வாங்க உட்காருங்க. அப்புறம் உங்க சைடுல ஏதாவது விசேஷம் உண்டா? ஆமா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு விஷயம் சொன்னேன்ல, புதுசா ஒரு கடை வைக்கிறதா ஐடியா இருக்குன்னு. அதான் கடையை பார்த்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சீட்டு பிடிக்கிறாரு. நானும் அந்த சீட்டில் சேர்ந்துருக்கேன். குறைஞ்சது 10 பேரையாவது சேர்த்து வரேன்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் அதில் சேரணும். எவ்வளோ ரூபா சீட்டு? 1 லட்ச ரூபா சீட்டு. நல்ல பார்ட்டி தான், யோசிக்க தேவையில்லை. அம்மா கண்ணா பரவாயில்ல, உட்காருப்பா. என்ன இது ஆச்சரியமா இருக்கு, வராதவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் நல்லா இருக்கீங்களாம்மா? உங்க மொபைல் பிசினஸ் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க இந்த சைக்கிளை வித்துட்டு ஒரு பைக் வாங்குனீங்கன்னா இன்னும் நல்லா போகும்ல. பார்ப்போம். என்ன ப்ராப்ளம்ன்றீங்க? நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க, சீரியஸாவே சொல்றேன். சைக்கிளில் பொருள் எடுத்துட்டு போய் வீடு வீடா போறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஒரு பைக்கை வாங்க வேண்டியதானே? பைக் வாங்கணும்னா பணம் வேணாமா? ஒன்று செய்யுங்களேன், அதையும் தவணை முறையில் வாங்கிடுங்க. ஆமா ரவி, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லைம்மா. ரவிக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் சீட்டு போட்டிருக்காப்லையா, அதில் நம்மளையும் சேர்றதுக்கு சொல்லிட்டு இருக்காப்ல. 1 லட்ச ரூபா சீட்டுமா? சேருங்க, ஒரு சேமிப்பு தானே. இப்பெல்லாம் இந்த சீட்டு பிடிக்கிற மேட்ரு பெரிய நான்சென்ஸ்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. எப்படி தொடர்ந்து நடத்துறாங்க? அப்படி இல்லைங்க, அவர் ரொம்ப நம்பிக்கையான ஆளு. இதை பாருங்க ரவி, என்கிட்ட மட்டும் பணம் இருந்தா அதை ஒரு ஹைடெக் பிசினஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நீங்களே அது மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? நான் படிச்சதுக்கு இந்த தொழில் தாங்க பார்க்க முடியும். நான் என்ன அதிகமாக படிச்சிருக்கேன்? அப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இப்பெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி நிறைய வந்துருச்சு. 1ஆம் கிளாஸ் படிக்காட்டி கூட டிகிரி வாங்கிடலாம். நீங்களும் ஏதாவது பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்ல சேர்ந்து டிகிரி வாங்கிடுங்க. நீங்க விளையாட்டா சொல்றீங்க, எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ரவி சொல்லுங்க. அது இப்போதான் கடை இடம் மாதிரி இருக்கு. பாக்கி பணம் வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்கு. அதனால இப்போ சட்டுன்னு சீட்டில் சேர முடியாது. ரொம்ப ரொம்ப டைட்டா இருக்கு. பரவாயில்ல, நான் கிளம்புறேன். வரேம்மா. வரேன் சந்தோஷ். ஓகே. சார் ஒரு நிமிஷம். வாசல் நிற்கிற உங்கள் காரை பார்க்கிங்கில் விடுங்க சார். அந்த மெரூன் கலர் ஃபோர்ட் ஐக்கானா? ஆமாம் சார். அது என்னது இல்லை, ஐ கேம் பை ஆட்டோ. ஓகே சார், சாரி சார். வெல்கம் சார். ஹலோ. இந்த மெட்ராஸ் சிட்டியில் டிராஃபிக் ரொம்ப ஹாரிபிளாக போச்சு. இன்டர்நேஷனல் லெவலில் டிரைவிங் பண்ணுறது ஈஸி, ஆனால் சென்னையில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். சரியா சொன்னீங்க சார். ப்ளீஸ் டவுன். நோ, எனக்கு டைம் இல்லை. எனக்கு சில ஐட்டம்ஸ்லாம் பார்க்கணும். கேன் யூ ஹெல்ப் மீ? ஷூர் சார். சார், இது எங்கள் ப்ராடக்ட்ஸோட கேட்லாக். எஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் கம் சார். Sir, it is single piece marble. Roman Indian architects and yes. Only 3.5 lakhs. Please come, sir. This one is 50,000, 35,000 and 20,000, sir. Oh, fine. Please come this side, sir. இதெல்லாம் புது டிசைன் சார். இன்னும் நிறைய இருக்கு. This is another type of bathing lady. Oh, it's nice. This is also 3.5 lakhs, sir. வீட்டில் வச்சா ரொம்ப கிராண்டா இருக்கும்.
ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி 1-2 பீசஸ் தேவைப்படாது, நிறைய தேவைப்படும். உங்களால் சப்ளை பண்ண முடியுமா? ஓ ஷூர் சார். எப்படி இங்கே இருக்கிற வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கே. சார் இன்னும் உள்ள நிறைய இருக்கு. இது எங்களோட ரீட்டைல் ஷாப் தான். ஓ பாரிஸ் கார்னர்ல எங்களுக்கு பெரிய ஹோல்சேல் கோடவுன் இருக்கு. நீங்க இதை பார்த்து ஆர்டர் பண்ணீங்கன்னா எவ்வளவு வேணா சப்ளை பண்ணலாம். ஓ வெரி குட் வெரி குட். சார் இது என்ன பர்பஸ்க்காக? எனி 5-star ஹோட்டல் ஆர் மல்டிபிளாக் தியேட்டர்ஸ்? நோ நோ நோ. ஆக்சுவலாக வந்து யூரோப்பில் இருக்கிற சில இடங்களுக்கு இந்த பொருட்கள் அனுப்புகிற அசைன்மெண்ட் என்கிட்ட இருக்கு, அதனால தான். இட்ஸ் கிரேட் சார். இப்பயே பார்த்து ஆர்டர் பண்ணுங்க சார். இல்லை அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஜஸ்ட் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்த்துறேன். ஓகே சார். சார் கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க சார். என்ன சார் பண்றாங்க? ஜஸ்ட் பார்க்குறேன், அவ்வளோதான். ரொம்ப காஸ்ட்லியான பொருள், அதனால தான். எனக்கும் தெரியும். ஐ நோ எவ்ரிதிங். டோன்ட் டீச் மீ, ஓகே? என்ன சார் இது? சாரி சார், சாரி. என்ன சார் சாரி? அதான் நான் சொன்னேன்ல. இல்ல சார், கை தவறி விழுந்துருச்சு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இதுக்காக தான் கையில எடுத்து பார்க்கறதுக்கே நாங்க அலோ பண்றது இல்ல சார். சாரி சார், சாரி. சாரி எல்லாம் எனக்கு தேவையில்ல சார். நீங்க உடைச்ச பொருளுக்கான விலை 4000 ரூபாய். அதை கொடுத்துட்டு நீங்க போங்க. 4000 rupees? ஆமாங்க, கொடுத்துட்டு போங்க. சார் இப்போ என்கிட்ட அவ்வளோ கேஷ் இல்லையே. கிரெடிட் கார்டாவது இருக்கா? இல்ல அதுவும் இல்ல. சாரி சார், பணம் கொடுக்காம இங்க இருந்து போக முடியாது சார். சார் அதான் நான் சொல்றேன்ல, நான் ரொம்ப டீசென்டான ஆள் சார். நத்திங் டூயிங் சார். பணம் கொடுக்காட்டி நான் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கும் சார். சார் அதான் நான் சொல்றேன்ல சார், ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. யாருக்காவது ஃபோன் பண்ணி பணத்தை கொண்டு வர சொல்லுங்க. சார் நான் வாங்க. ஓகே விடுங்க சார். பீன்ஸ் ஒரு லோடு. ஹலோ, மாணிக்கம் பேசுறேன். ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன். சொல்லுங்க மாப்பிள்ள. ஒன்றும் இல்லை, வந்து என்ன விசேஷம்? சிக்கலான விசேஷம். என்ன சிக்கல் மாப்பிள்ள? இல்லை, என்னோட பிஸ்னஸ் விஷயமா சில ஐட்டம்ஸ் பார்க்கறதுக்காக ஒரு கடைக்கு வந்தேன். வந்த இடத்துல ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டேன். அதுக்கு பே பண்ணிட்டு தான் போகணுன்னு பிரச்சனை பண்ணுறாங்க. அவ்வளோதானே? 50 100 அவன் மூஞ்சில விட்டு வர வேண்டியதானே? அதானே முடியாது. நான் உடைச்ச பொருளோட விலை 4000 ரூபாய். 4000 ரூபாவா? என்ன மாப்பிள்ள அப்படி என்ன உடைச்சிங்க? கடைக்கார மண்டையா? அதை உடைச்சா கூட பரவாயில்லன்னு தான் தோணுது. ஆனால் ரொம்ப மட்டமாக பிஹேவ் பண்ணுறாங்க. பணம் கட்டாமல் போனேன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸில் பிடிச்சி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. போலீஸா? சரி, நீங்கள் அங்கே இருங்க, நான் செல்வத்தை அனுப்புகிறேன். ஐயோ, அவன் வேண்டாங்க. ஏன்? அவன் வந்தால் கடைக்காரர் மாதிரியே பேசுவான். ப்ளீஸ் நீங்கள் வாங்கலேன். சரி வரேன். எந்த இடம்? அதான் இந்த வடபழனி சிக்னல்லேருந்து கோயம்பேடு போகிற வழி 100 feet ரோடு இருக்குல்ல, அதில் லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் குளோபல் மார்பிள் எம்போரியம்னு இருக்கும். அங்கே வந்துருங்களேன். சரி, அங்கே இருங்க, வரேன். சொல்லவே வேணாம், நீங்கள் வரலன்னா நான் இங்கே இருந்து தான் ஆகணும். வந்துடுறேன். என்ன பிரச்சனை? வழக்கம் போல் மாப்பிள்ளை ஒரு சிக்கல் பண்ணிட்டாரு. என்னாச்சு? இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஏதோ அலைஞ்சிட்டு இருக்காரு இல்லையா? ஆமாம். அது சம்மந்தமாக ஏதோ கடைக்கு போயிருக்காரு. அங்கே ஒரு காஸ்ட்லியான பொருளை போட்டு உடைச்சிருக்காரு. போச்சுடா. பொருளோட விலை 4000 ரூபா. 4000 ரூபாயா? கொடுக்கலன்னா போலீஸுக்கு போகிறேன்னு கடைக்காரன் சொல்கிறான். பண கைதி மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. போய் தொலைறேன், கொடுங்க. இல்லை நானே போகிறேன். இல்லைண்ணே, அந்த ஹோட்டல் பார்ட்டி வருவாங்க, டீல் பேசணும், அதான் நமக்கு முக்கியம். பணத்தை கொடுங்க. எங்கே இருக்காரான்? வடபழனி சிக்னல் பக்கத்தில் கோயம்பேடு போகிற ரூட்டில் ஏதோ பெரிய மார்பிள் எம்போரியம் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கான். சரி, நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். 4000 ரூபா இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வாங்க. வணக்கம். தேங்க்யூ சார். உட்கார். வாங்க தம்பி, உட்கார். அம்மா, நீங்க யாரு? ஐ எம் ஸ்ரீதர், மெடிக்ளைம் ஏஜென்ட். அப்படின்னா ஆல்மோஸ்ட் லைக் இன்சூரன்ஸ் மாதிரி தான் சார். இன்சூரன்ஸ் மாதிரியா? ஆமாம் சார். இதில் நீங்கள் ரெகுலராக ப்ரீமியம் கட்டிட்டு வந்து உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அதுக்கான மொத்த செலவையை நாங்களே ஏற்றுக்கிறோம். அப்படியே மாப்பிள்ள? ஆமாம் மாமா, இதை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். நல்ல ஸ்கீம் தான். சார் மிஸ்டர் இளங்கோ, ஃபோட்டோகிராஃபர்.
என்கிட்ட நீங்க பாலிசி எடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து நாங்களே யூஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு செலவு மிச்சம்ல. நல்ல விவரமான யோசனை தான் சார். பாலிசி எடுத்துங்க. இருங்க அப்படிலாம் அவசரப்பட்டு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சார் நீங்க கொஞ்சம் மிடில் ஏஜ், அவர் கொஞ்சம் ஓல்ட் மேன், என்ன ப்ராப்ளம்னா வரலாம். இப்போதான் பைபாஸ் சர்ஜரி, கிட்னி ஃபெயிலியர் நிறைய ப்ராப்ளம் வருது. நீங்க வேற மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இவ்வளோ பெரிய செலவுலாம் தாங்க முடியுமா சார்? ஒரே ஒரு பாலிசி எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். யோசிக்க வேண்டிய விஷயம் இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சார். எவ்வளோ செலவெல்லாம் பண்ணிட்டு. யார் இவங்கலாம்? கோபி, இவர் மெடிக்கல் எம் ஏஜென்ட், பாலிசி போட சொல்றாரு. இவர் அவர் போட்டோகிராஃபர். ஹலோ சார். ஹலோ சார். சார் எங்க பாலிசி பத்தி சொல்லனா உங்க முழு குடும்பத்துக்கு ஆகிற மெடிக்கல் செலவை நாங்களே பார்த்துப்போம் சார். உங்களுக்கும் பெனிஃபிட் தான். இல்லங்க, இந்த ஸ்கீமை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஐயோ அப்புறம் என்ன சார், பாலிசி போட்டலாம்ல சார்? வேண்டாங்க, உங்க கார்டை கொடுத்துட்டு போங்க. தேவைப்படும் போது நான் உங்களுக்கு கால் பண்றேன். இல்ல சார், என்கிட்ட பாலிசி எடுத்தீங்கன்னா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் போட்டோலாம் ஃப்ரீயாவே எடுத்து பாலிசிக்கு யூஸ் பண்ணிப்போம் சார். அதான் போட்டோ நீங்க எடுத்து கொடுப்பீங்களா? இந்த ஸ்கீமை பத்தி நல்லா தெரியுமே. அப்படி ஒரு ஸ்கீமே கிடையாது. அது சார், அது வந்து இவரோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயா போட்டோஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஓகே சார், உங்க காரை கொடுங்க. இப்போ எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு கால் பண்றேன். கோபி, நல்ல விஷயம் தானப்பா, ஏன் வேண்டாங்கிற? அப்பா, இப்போ இருக்கிற சூழ்நிலையில கஷ்டத்தோட கஷ்டமா செஞ்சிட வேண்டியதானப்பா. சரி சார், கையை கொடுங்க சார். சார் உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுங்க சார். நானே நோட் பண்ணிடுறேன் சார். உள்ள வாங்க. சரிங்க சார். ஹலோ, போட்டோ எடுக்கலாம்ல? எடுக்கலாம். அப்படியே நில்லுங்க சார். ஓகே, ஸ்டடி சார். ஸ்மைல் சார், ஸ்மைல் ஸ்மைல். சார் கொஞ்சம் சிரிங்க சார். அவ்வளோதான் வரும். சரி, அப்படியே இருங்க ஒரு நிமிஷம். ஸ்மைல். 1 minute. ரெடி சார்? ஓகே ஓகே. ஸ்மைல். இன்னும் கொஞ்சம் சரிங்க சார். ஐயோ. ரெடி மேடம்? கொஞ்சம் இருங்க. மேடம், உங்க பூ எடுத்து கொஞ்சம் லேசா அப்படி ஃப்ரண்ட்ல விடுங்க. அதுதான். ரெடி, அப்படியே இருங்க. நான் வளையல சரி பண்ணிக்கிறேன். மேடம், வளையெல்லாம் வராது மேடம். அப்ப ஃபுல்லா இல்லையா? இல்லையே, இவ்வளவுதான் எடுக்கிறோம். அதுலயே நீங்க அழகா இருப்பீங்க பாருங்க. ஸ்மைல் ப்ளீஸ். ஓகே, அப்படியே இருங்க மேடம். இருங்க. ஓகே, ரெடி. ஸ்மைல். வெரி குட். ஸ்டடி. ஒரு நிமிஷம். நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்கீங்க. ஓகேவா? கொஞ்சம் சரி பண்ணுமா. அதான், அப்படியே சரி பண்ணிக்கோ. தம்பி, கண்ணை ரொம்ப சுருக்காத. கண்ணை திறந்து பாரு நல்லா. சரி, ஓகே. வாங்க. கொஞ்சம் அப்படியே தலை மேல தூக்குங்க சார். சார், ஸ்மைல் சார். தேங்க்யூ சார். வாங்க. ஸ்டடி. சார், இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் வாங்க சார். ஓகே சார். என்ன சார் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? கொஞ்சம் சிரிங்க சார். ஓகே சார், ஸ்டடி. விஜய், என்ன நேரத்துல தூங்கிட்டு இருக்க? ஏங்க, மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறதுக்கு போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். எந்திரிச்சு வா, போட்டோ எடுக்கணும். நான் வரல. குடும்பத்தோட எல்லாருக்கும் போட்டோ எடுத்துட்டு இருக்கோம். எந்திரிச்சு வா, உனக்கும் போட்டோ எடுக்கணும். அதான் நான் வரலன்னு சொல்றேன்ல. எதாவது இல்ல பிடிவாதம் பிடிக்கிற உனக்கு விவசாயம் இல்லையா? இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? முடியாது. விஜி, உடம்புக்கு என்னம்மா?
அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா. அப்புறம் அவன் கூப்பிட்டு நீ வரமாட்டேன்ட்ட. வா, குடும்பத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கிறோம்ல, அப்புறம் என்ன கூச்சம்? நான் கூப்பிட்டா வருவல்ல? வா வாமா, வருவியா வரமாட்டியா? வா, நல்ல பொண்ணு, வாமா வா. ஐயோ மேடம், எங்கேயோ திரும்பிட்டு இருக்கீங்க. அப்படியே லேசா பாடியை எப்படி திருப்புங்க. கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்போ நல்லா மேலே பாருங்க, என்னையே பாருங்க, என்னையே பாருங்க மேடம். கொஞ்சம் லுக் அப் மேடம், என்னையே பாருங்கன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் மேலே பாருங்க. அது என் கண்ணையே பாருங்க, லென்ஸை பாருங்க. அப்படியே இருங்க. கண்ணு. ஐயோ என்ன மேடம், நீங்க மறுபடியும் கீழே குடிச்சிட்டீங்க. என்னையே பார்த்தா தான் நான் போட்டோ எடுக்க முடியும். அது அப்படியே என்னையே பாருங்க, என் கண்ணையே பாருங்க. மேடம், உங்க முடி எடுத்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல விடுங்களேன், அதான் உங்களுக்கு ஸ்டைலா இருக்கும். கண்டிப்பா மேடம், எனக்கு நல்லா தெரியும். நீங்க எடுத்து ஃப்ரண்ட்ல விட்டு பாருங்களேன். ஏன்பா ஒரு போட்டோ எடுக்க இவ்வளவு நேரம் பண்ற? சீக்கிரம் எடுப்பா. இதோ எடுத்துறேன் சார். சும்மா நல்லா இருக்கும்னு சொன்ன, அவ்வளவுதான். ரெடி மேடம், ஸ்மைல். சந்தோஷமா சிரிங்க.